ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். நல்ல ஸ்ட்ரென்த்தியான ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு, நம்ம டக்குன்னு காலையில் வேலையை முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஆகும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரைஸாகவும் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா? ஜஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸில் இந்த ரெண்டு டிஷ்ஷும் ரெடி பண்ணிடலாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்ப்பீங்க. டேஸ்டியாக, டெம்டிங்காக, எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஜிடபிள் மட்டும் வச்சு ஒரு சூப்பர் டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. அதுவும் 2 in 1. இது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் ஒரு ரைஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்புறதுக்கோ இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அது இப்போ அவசர அவசரமாக எல்லாமே காலையில் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் சாப்பிட்டா சில பேருக்கு சேர மாட்டேங்குது. அதனால் இது மாதிரி ஈஸியான டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸ் ஸ்டார்டிங்கில் இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அதே போல் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கு கொப்பரை இருந்தால் நல்லா இருக்குங்க. இது கொப்பரை எடுத்திருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த கொப்பரையோட காரத்துக்கு நமக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த மிளகா. ஏன்னா இப்போ நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை எடுத்துக்க போகிறோம். அதே சமயத்தில் ரைஸுக்கும் வேணும். அதனால நமக்கு இந்த காரத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு இதில் சோம்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. அதோட இந்த இஞ்சி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ரன் பண்ணி வச்சுக்கோங்க பொடியா. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடியில் பட்டை போட்டுக்கணும். அதை விட்டுட்டேன், பக்கத்துலேயே வச்சுட்டு விட்டுட்டேன் நான். இதை போட்டு இன்னொரு ரன் அடித்து வச்சிடலாம். இப்போ பாருங்க, வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ரைஸும் செஞ்சுக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் நெய்யோ பட்டரோ எது உங்களுக்கு விருப்பமோ அது போட்டுக்கோங்க. இப்போ அனல் நான் கம்மியாக தான் வச்சிருக்கேன். இப்போ இதில் ஜீரகம் மட்டும் தாளிச்சுக்கணும். ரொம்ப கலர் மாறக்கூடாது. லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதுங்க. ஜஸ்ட் லைட்டாக பொரிஞ்சதுமே இப்போ தோல் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேங்க உருளைக்கிழங்கு. இதை ஒரு தடவை கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை உருளைக்கிழங்கு இதில் போட்டுறேன். அதோட இப்போ நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு தூவி, இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டியதில்லை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் அனல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இதுலயே இது வெந்து போயிடும். இப்போ இந்த டைம்ல பாருங்க, இந்த பக்கம் சாதத்துக்கு, அதாவது நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது தண்ணி கொதி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல இந்த ரைஸை நாம சேர்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஆயிடும். இப்போ இதை ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. அதாவது இப்பவே விடணும்னு இல்லை, விட்டாலும் பரவாயில்ல, தப்பில்லை. இப்போ ரைஸ் உங்களுக்கு ஒட்டாம, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம நல்லா ஃப்ரீயா வேகும் உங்களுக்கு. அதுக்கோசம் நான் கொஞ்சம் எண்ணெய் ஜஸ்ட் ஒரு 4-5 டிராப் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, 7-8 நிமிஷத்துலயே சாதம் நல்லா பெருசாகி நல்லா வெந்திருக்கு. இப்போ நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதை நம்ம இதை வடிச்சுக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யறதுக்கு நல்லா இருக்கும். உடனே சாப்பிட்றதுக்கும் இதை மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இதை வேக விட போறேன். ஏன்னா இது நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரையா இருக்கும், சாப்பிட முடியாது, தொண்டை பிடிக்கும். அதனால இன்னொரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக விட போறேன் நான். இப்போ பாருங்க, சாப்பாடு எப்படி உங்களுக்கு கிளாஸியா மாறி இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். இப்போ நீங்க இது தட்டு வச்சும் வடிக்கலாம், துணி கட்டியும் வடிக்கலாம், இல்லை நான் செய்யற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயினர்லயும் நம்ம இதை வடிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும் போது தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ இதெல்லாம் பிகினர்ஸ்க்கோ இல்லை பேச்சுலர்ஸ்க்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு ஒவ்வொன்றும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ நாம இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். வைக்கும்போது இது மாதிரி ரைஸ்க்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க. இப்படி ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் நான் செய்யும்போது இப்போ இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் உடையும். ஏன்னா இது தொண்டை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கோசம், இப்போ மத்தியானம் சாப்பிடும்போது தொண்டை பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் ஒரு நூல் விட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து இன்னும் ஒரு நூல் முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உடையாமல் நல்லா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக தொண்டை பிடிக்குங்க. அதுக்கு நிறைய சாஸு அது மாதிரி சைட் டிஷ்ஷஸ் ஏதாவது வச்சுக்கிட்டு சாப்பிட்டா தான் முடியும். இப்போ இது இப்படியே பாருங்கள், வெஜிடபிள் வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இது வெந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ பீன்ஸும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது இன்னும் ஒரு நூல் கிள்ளு படணும், அதனால இன்னொரு 2 நிமிஷம் நான் வேக விடுறேன். இப்போ பாருங்க, இதில் வந்து நான் இந்த டொமேட்டோ சேர்க்கும் போது தான் இந்த புளிப்பு தன்மைக்கு ரைஸ்க்கோ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப அதிகம் போட்டுடாதீங்க. ஒரு தக்காளி இருந்து 1.5 தக்காளி வரைக்கும் இதில் நாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி பிரியிற வரைக்கும், தோல் பிரியிற வரைக்கும் இதை மூடி வைக்கலாம். எல்லாமே சிம்ல தாங்க செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ தக்காளி போட்டு 2-3 நிமிஷம் ஆச்சு. இப்போ தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பொரியலுக்கு வேண்டிய அளவு உப்பும் இந்த பொடியும் நாம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் செய்யும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை ஒரு தரமா போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ம பொரியலா சைட் டிஷ்க்கு எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரைஸ்க்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த இஞ்சி வந்து இதில் பச்சையாக இருக்கு, அதே போல் மசாலா ஐட்டம்ஸும் பச்சையாக இருக்கிறதால இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வச்சு நம்ம இதை அப்படியே ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கும் அந்த மசாலாஸ் இதில் சேர்றதுக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை விடலாம். இப்போ பாருங்க, நான் அனல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சிம்லியே தான் இருக்கு. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும்னு நினைக்காதீங்க, ஃபாஸ்ட்டாகவும் ஆயிடும். அதே டைம்ல இது நல்லா வெந்து இருக்கும். உங்களுக்கு இன்னொரு தரம் குக்கர்ல வைக்கிறது எடுக்கிறது எந்த வேலையும் இருக்காது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. எனக்கு உப்பு மட்டும் பத்தலை, அது மட்டும் போடுறேன். இப்போ அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே ஆப்டா சூப்பரா இருக்கு, கரெக்டா இருக்கு எல்லாமே. உப்பு மட்டும் பத்தலை. உங்களுக்கும் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பொரியலுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ரைஸ் செய்யும் போது ரைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பொரியல் எடுத்து வச்சுட்டு இதில் ரைஸ் போட்டு கலந்துக்க போறேன். இப்போ பாருங்க, ரைஸை வந்து நான் இந்த ஸ்ட்ரெயினரில் போட்ட அப்புறம் ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுருக்கேன். ஷேக் பண்ணி விட்டதால உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்கு. இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா அதெல்லாம் ஒன்றுமே தேட வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு நம்ம போட்டிருக்கிறதால அதில் கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ நிதானமாக தரோவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இப்படி கலக்கக்கூடாது. நல்லா இது அடியிலேருந்து கரண்டி போட்டு மேலே வர்ற மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாதம் உடையாது. அட் த மீன் டைம் நல்லா உங்களுக்கு சேரும், எல்லாமே கலந்து நல்லா டேஸ்ட் சேரும். பாருங்க எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, 2 in 1. உங்களுக்கு இது மேல வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்படின்னா எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்க சேர்த்திக்கோங்க. நான் ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா அரிசி வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் சாதம். உங்களுக்கு 2 டிஷ்ஷும் இமீடியட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஃபாஸ்டா. இது நம்ம ஒரு 1/2 an hour 45 minutes செலவு பண்ணா போதுங்க. அருமையா செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம கண்டிப்பா வந்து பேச்சுலர்ஸ்க்கும் சரி, குவிக்கா நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும் இல்ல காலேஜுக்கு போகணுங்கிறவங்க இது மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செய்யும் போது இது டக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப வேணும் அப்படின்னா இதுல வந்து லெமன் ஜூஸ் கூட நம்ம கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான குவிக்கான 2 in 1 டிஷ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.